தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? பட்ட பகலில் செய்திக்காக ஒரு பத்திரிகையாளர் போறாரு. இந்த சமயத்தில் அவரை கடத்தி கொண்டு போய் டே லைட்டில் நடந்திருக்கு ஒரு கொடூரமான சம்பவம். நியூஸ் தமிழ் 24/7 திருச்சி மாவட்ட செய்தியாளர் கதிரவன், அவருடைய ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன், ஒரு மைண்ட்ஸை பற்றி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இவர் அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரோன் கேமராவோட இவங்க வந்து 30ஆம் தேதி காலையில் போகிறாங்க. பின்னால் வந்து ஒரு கார் வந்து நின்று இருக்கு. அவர் கொஞ்ச நேரம் அங்கே நின்னே இது எதுக்கு ட்ரோன் பறக்குதுன்றதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. திரும்பவும் ட்ரோனை ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் போய் மூவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த நபர் வந்து என்ன பறக்க விடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த நபர் வந்து அந்த குவாரிக்கு தொடர்புடைய நபராக இருக்கிறார். ஆனால் இந்த நபர் தான் அந்த தகவல் சொல்கிறார். வண்டி இறங்குடா இறங்குடா இறங்குடான்னு கதவை திறந்துட்டு வண்டிக்குள்ளேயே வச்சு, ஒரு வண்டிக்குள்ளேருந்து அவங்களால கால் தூக்கி ஃபைட் பண்ண முடியாதுல்ல, ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கொடூரமாக உள்காயத்தோட தாக்குறாங்க, கடுமையான தாக்குறாங்க. இந்த விமலநாதன் அப்படின்னா ஒரு ரவுடி பையன் வச்சு, பொறுக்கி பையன் கூட சொல்லலாம். இந்த விமலநாதன்ற கேரக்டர் யாருன்னா இந்த பழனி ஆண்டியோட எம்எல்ஏவோட மகன். கொடுமையாக தாக்கியிருக்காங்க. கொடுமையாக தாக்கிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே அடின்னு அடித்து விட்டுட்டு கெட்ட வார்த்தைகள் அசிங்கமாக திட்டிருக்காங்க. அந்த ஆடியோவெல்லாம் நம்மலாம் பார்த்துட்டோம். திரும்ப அதே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நானும் அதை சொல்ல விரும்பலை. இதுக்கு நடுவில் அந்த பொறுக்கி பைய ரவுடி பையன் திரும்ப அவனை சொல்கிறேன்னா, பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அங்கே ஸ்பாட்ல இருந்த பெட்ரோல் பங்க்ல போய் அண்ணே 1 மணி நேரம் சிசிடிவி அழிங்க அப்படின்றாப்புல. இல்லை விமல் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அந்த பெட்ரோல் அண்ணே இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணுறீங்க, யாருன்னா வந்து கேட்பாங்கண்ணே, கொஞ்சம் டெலிட் பண்ணி விட்ருங்கண்ணே. விமல் அவனை அடிச்சிருக்கணும் விமல். அப்போ இவ்வளோ நேரம் அடிக்காமல் என்னடா பண்ணீங்க? அந்த ஆடியோலாம் வெளியே வந்துட்டு தானே இருக்கு. ஸ்ரீரங்கம் தொகுதியோட திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, அவர் மீது பல குற்றச்சாட்டுகளோட இந்த சம்பவம் வந்திருக்கு. அது முதல்வர் அவரை நடவடிக்கை எடுக்கணும். இனி அவர் எதிர்காலத்திலே அவர் எம்எல்ஏ ஆகவே முடியாது. முதல்வர் வந்து இதெல்லாம் பெரிய இடம் போயிடுச்சு. இனிமேட்டு பழனியாண்டி எம்எல்ஏன்ற ஆசையை விட்டுருனா அவங்க பையனை ரிமாண்ட் பண்ணும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமதி விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் மெல் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கடந்த 30ஆம் தேதி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் ஒரு சட்டவிரோதமாக ஒரு குவாரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த குவாரியை நடத்துகிறவர் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. ஸோ இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் செய்தியாளர் வந்து அதை செய்தி ஆக்குறாரு. ஸோ ஹெட் ஆஃபீஸில் இருந்து அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து ஃபீல்டுக்கு போகிறாரு. ட்ரோன் கேமராவை பறக்க விட்டு விஷுவல்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ட்ரோன் பறந்த உடனேயே எம்எல்ஏக்களுடைய ஆதரவாளர்கள் அந்த ரிப்போர்ட்டர் கூட இருந்த கேமராமேனை கடத்தி கொண்டு போய் மிக கடுமையான டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறுது. தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? அதுவும் பட்ட பகலில் செய்திக்காக ஒரு பத்திரிகையாளர் போகிறாரு, செய்தியை வெளிப்படுத்துகிறாரு, லைவ் கொடுக்க போகிறாரு. இந்த சமயத்தில் அவரை கடத்தி கொண்டு போய் டே லைட்டில் நடந்திருக்கு ஒரு கொடூரமான சம்பவம். என்ன நடந்திருக்கு? குறிப்பாக சில பல ஆடியோவெல்லாம் நம்மளை வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. காது கூசுது. அந்த ஆடியோ நம்மளால் கேட்கவே முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஆபாசமான சொற்களில் வந்து ரொம்ப திட்டுறாங்க. சோஷியல் மீடியாவில் கடுமையான விரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவம் என்ன சார் நடந்திருக்கு? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது இந்த சம்பவத்தை நம்ம வந்து பேசலாமா இல்லை கடந்து போகலாமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளராக வந்து அதாவது தனக்கு வேண்டாதப்பட்ட நபர்கள் தாக்கப்படும் போது, பாதிக்கப்படும் போது அவர்கள் மீது குற்றம் சுமத்திட்டு தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த பிரச்சனை நடக்கும்போது பத்திரிகையாளர் சுதந்திரம் பறிக்கப்படுது, குரல் வழியை நரைக்கப்படுது அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு கதையாக சலாகிச்சு எழுதக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பலருக்கு வந்து மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்டா அந்த உணர்வுன்றது ஒரு துளியாவது இருக்கும். அப்படின்றதுனால இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக பேசி ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது, சரி என்ன தான் நடந்திருக்கு, உடனே பேச வேண்டான்னு தான் இதுக்குண்டான இவ்வளோ காலத்தை நம்ம எடுத்தது. அன்னையிலேருந்து நம்ம அந்த விஷயத்தை முதல்லேருந்து கூர்ந்து கவனிச்சுட்டே வரோம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, அதாவது பழனியாண்டி அவருடைய அவர் மீது பல குற்றச்சாட்டுகளோட இந்த சம்பவம் வந்திருக்கு. என்னென்னா, நியூஸ்
தமிழ் 24x7 அதாவது திருச்சி மாவட்ட செய்தியாளர், இங்கே அதுதான் முக்கியமான விஷயம். திருச்சி மாவட்ட செய்தியாளர் கதிரவன், அவருடைய ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவருமே வந்து நிறைய இடத்துக்கு, அதாவது திருச்சியில் இருக்கவங்க ஏன் கரூர் போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதே திருச்சியிலேருந்து இவங்க புதுக்கோட்டையில் போய் சில செய்தி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி குளித்தலையில் போய் எடுத்திருக்காங்க. பல இடங்களில் போய் செய்தி எடுத்திருக்காங்க. அப்படி மணப்பாறைக்கு போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்க. அப்படின்னும் போது நிறுவனத்தின் சார்பில் தான் ஒருத்தர் இயங்க முடியுமே தவிர இதுவரைக்கும் அந்த செய்தியாளர்களை மற்ற நிறுவனங்கள் மாதிரி இல்லாமல் நிறுவனம் இன்னமும் கைவிடாமல் இருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இப்போது இவங்க நிறுவனத்துக்கு தகவல் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஏற்கனவே புதுக்கோட்டையில் அந்த மைன்ஸுக்கு போனோம், அப்புறம் இந்த மைன்ஸுக்கு போனோம், இப்போ ஒரு மைன்ஸை பற்றி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த தகவலை போய் எடுக்கலாமா அப்படின்னு ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்குறாங்க. ஆஃபீஸில் கேட்டோன்னு உடனே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இருங்க மேடம், எடிட்டர்கிட்ட கேட்குறேன், மேல் இடத்துல கேட்குறேன் அப்படின்னு கேட்டு எல்லாரோட ஒப்பீனியன் வாங்கிட்டு இவர் அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரோன் கேமராவோட இவங்க வந்து 30ஆம் தேதி காலையில் போகிறாங்க. யார் இவங்களை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தா, அதாவது இவர் கூட வந்து சுடலை கண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இவங்களை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யார் இந்த சுடலை கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருச்சிராப்பள்ளியை பேஸ் பண்ணவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் அப்படின்றத ஒன்று வச்சுருக்காரு. ஓகே, அதோட தலைவராகவும் அந்த சுடலை ஆண்டி தான் இருக்கார். அவருடைய குறிஞ்சி நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் அவருடைய அலுவலகம் இருக்குது. அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய வழக்கறிஞர் திருமலை அப்படின்னு ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டுட்டு இன்னொரு நபரையும் கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரையும் போகிறாங்க. போகும்போது அவங்க இருவேறு காரில் வராங்க. வந்த உடனே அந்த கரூர் கிட்ட வரும்போதே ஒரே காரில் எல்லாம் பயணம் செய்திடலான்ட்டு அங்கே விட்டுட்டு அந்த 5 பேரும், இந்த கேமராமேன், ஒளிப்பதிவாளர், அந்த சுடலை கண்ணு, அவருடைய வழக்கறிஞர், கூட இன்னொருத்தர், இவங்க 5 பேருமே வந்து ஐக்ராஸ்ன்ற ஒரு வண்டின்னு நினைக்கிறேன், நினைமா ஐக்ராஸாக தான் இருக்கும். அந்த வண்டியை 5 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பட்டு ஒரு மைன்ஸ் கிட்ட அவங்க போவே இல்லை. ஓகே, அந்த மைன்ஸ் கிட்ட போவே இல்லை. அதாவது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம், அந்த இடத்துக்கு பேர் வடக்கு சிவாயம் அப்படின்றது. வடக்கு சிவாயம்ன்ற பகுதி தான் அது. அது வந்து வடக்கு சிவாயம்ன்ற கிராமம். அந்த இடத்துக்கு போக ஸ்பாட்டுக்கே போகல. அதுக்கு முன்னாடியே இவங்க நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, கம்பெனிக்கு தொடர்பு கொண்டு ட்ரோனில் லைவ் கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. ஓகே, ட்ரோனில் லைவ் கொடுத்துடலான்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரோனில் லைவ் கனெக்ட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவராக இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்ரோன் வந்து மேலே லிஃப்ட் ஆன உடனே லைவ் கட் ஆகிடுது. ஓகே, இதே சூழ்நிலையில் இவங்க வந்து சரி ட்ரோன் போக மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பறக்கலாம், 15 அடி, கொஞ்சம் 15 அடி பறக்கலான்னும் போது பின்னால் வந்து ஒரு கார் வந்து நின்று இருக்கு. ஓகே, அங்கேருந்து அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த ஒரு நபர் வந்து இறங்கி தன்னோட உடல் உபாதையை ஓரமாக கழிச்சிட்டு, சரி ஏதோ போகிற வண்டி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கடந்து போயிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் அங்கே நின்று இது எதுக்கு ட்ரோன் பறக்குதுன்றதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க உடனே ட்ரோன் பறக்க அந்த ஏரியாக்கே போல் கொஞ்சம் தூரம் தான் பறந்து திரும்ப போது கட் ஆகிடுது. ஐயோ இது கட் ஆகிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரோனை ரிவர்ஸ் எடுத்து திரும்பவும் போய் மூவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த நபர் வந்து என்ன பறக்க விடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இந்த நபர் தான் அங்கே தகவல் சொல்கிறார். ஓகே, அப்போ இந்த நபர் வந்து அந்த குவாரிக்கு சொந்தமாக தொடர்புடைய நபராக இருக்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, இது எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஃபோன் பண்ணி சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் இவர் வந்து என்ன பண்ணுறீங்க, யாரை கேட்டு எடுக்கிறீங்கன்னு இவர் கொஞ்சம் வாய் தகராறுன்னு, சரி வேணாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் 2 கேமராக்கள், ட்ரோன் கேமரா, லேப்டாப்பு, அது உண்டான ஹார்ட் டிஸ்க்கு, மற்றபடி இந்த ட்ரைபேடு, தன்னுடைய கேமரா பேக்ஸ், லைட்டிங், இது எல்லாத்தோடைய அவங்க வந்து இருக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு அமைப்பை சேர்ந்த, அதாவது அந்த அமைப்பை சேர்ந்த காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கத்தோட அவர் நபர் இருக்கார். அவர்கிட்ட இவங்ககிட்ட போதுமான ஆகமனம் இருக்குது. சார் வாங்க சார் பார்த்துக்கலாம், இல்லை சார் வேண்டாம் சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ணுறாங்க. வேறு இடத்துல போய் அந்த ட்ரோன் கேமரா பறக்க விடலாம், இந்த இடத்துலேருந்து கிடைக்கல அப்படின்னு மூவ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே 5 வண்டிகள் வருது. 5 வண்டியா 4 வண்டியா 6 வண்டியா இல்லை, 5க்கும் மேற்பட்ட வண்டி தான் சொல்லுவோம். ஓகே, வண்டி வருது. வண்டி வந்தோன்னே உங்களை குறுக்க நிப்பாட்டுறாங்க.
நிப்பாட்டுறவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ண உடனே இறங்குறது வந்து 4-5 பேர் இறங்குறாங்க. காவல்துறை என்ன சொல்லுது, சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த தரப்பு நம்ம செய்தியாளர்கள், அதாவது எங்கே திரும்பினாலும் காம்பஸ் மாதிரி நம்ம செய்தியாளர்கள் பத்திரிகையாளர் பக்கம்தான் நம்ம இருப்போம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் பக்கம் தான் நம்ம இருப்போம், இவர் அவருக்கு தான் ஆதரவாக பேசுகிறாரு காவல்துறை நினைக்கும். காவல்துறை தரப்பில் என்ன சொல்லுது, எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. நான் பாதிக்கப்பட்ட தரப்பு பத்திரிகையாளர் தரப்பு, அந்த சமூக ஆர்வலர், அது இல்லாமல் அந்த வழக்கறிஞர் கூட இருக்கும் எல்லாருமே அவர் இருக்காரு. இறங்கி வந்தோடனே அண்ணே 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 விட்டுருங்கன்னு சொல்லும்போது வண்டி இறங்குடா இறங்குடா இறங்குடான்னு கதவை திறந்துட்டு வண்டிக்குள்ளேயே வச்சு ஒரு வண்டிக்குள்ளேருந்து அவங்களால கால் தூக்கி ஃபைட் பண்ண முடியாதுல்ல, ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கொடூரமாக உள்காயத்தோட தாக்குறாங்க. ஓகே, தாக்கியிருக்காங்க. கடுமையாக தாக்குறாங்க, தாக்காமலாம் கிடையாது, கடுமையான தாக்குறாங்க. கொடூரமாக தாக்கிட்டு இந்த செய்தியாளரும் இந்த வழக்கறிஞரும் இந்த செய்தியாளரை ஒளிப்பதிவாளரை பிடிச்சிட்டு போய் அவர்களோட வண்டி, அதாவது ஃபார்ச்சுனர் மாதிரி இருக்க ஒரு பெரிய வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றி இவர்கள் இருவரையுமே கையால் வந்து கொடுமையாக 20 பேர் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. உள்காயமே வயிற்றில் குத்துவாங்க, என்ன பண்ணுவாங்க, குத்தும் போது எங்கே முகத்தில் குத்துனா 2 குத்து குத்துனோன்னா முகம் கிழிஞ்சிரும். உடல்லையும் வயிற்றுலையும் முதுகுலையும் குத்துறாங்க, தர்மடி, அதாவது அப்படி அடிக்கிறாங்க. அப்போது அந்த சுடலை கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கத்தோட அந்த சுடலை கண்ணை மட்டும் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த வண்டியில் அந்த இரும்பு ராடு எடுத்து தலையில் தாக்கிறாங்க. தலையில் தாக்கணும்னா அவருக்கு மட்டும் தையல் போட்டு அவர் தலையில் கட்டு போட்டிருக்க மாதிரி. இப்படி என்ன பண்ணுறாங்க, கடத்தல்ன்றது எப்படி கடத்தல்னா, உங்களை நான் கடத்திட்டு போய் இந்த ரூமில் வச்சு அடைக்கிறது கடத்தல் கிடையாது. உங்களை இந்த ரூமில் அடைக்கிறதுக்கு இந்த முயற்சி பண்ணாவே அது கடத்தல் தான். அப்போது அவர்கள் கார்லேருந்து நீ இன்னொரு காரில் வந்து உங்கள் காரில் அவரை கொண்டு வந்து ஏற்றுறீங்கன்னாவே கடத்தல் தான். இந்த ரூமை விட்டு நான் இழுத்துட்டு போனாவே கடத்தல் தான். இதுதான் சட்டம் சொல்லுது. இப்போது விமலநாதன் ஒரு கேரக்டர் யார் இவர்னா, நியாயமாக நான் சில வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பேன். அதாவது இந்த விமலநாதன் அப்படின்னா ஒரு ரவுடி பையன் வச்சுங்க, பொறுக்கி பையன் கூட சொல்லலாம், ஓகேவா. இந்த விமலநாதன்ற கேரக்டர் யாருன்னா இந்த பழனி ஆண்டியோட எம்எல்ஏவோட மகன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஆட்கள் வந்தவர் கொடுமையாக தாக்கியிருக்காங்க. தாக்கிட்டு ரிப்போர்ட்டரையும் கூட இருந்தவங்களையும் தாக்கியிருக்காங்க. கொடுமையாக தாக்கிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே அடின்னு அடித்து விட்டுட்டு அவர்கள் இனிமேட்டு வராதிங்கன்னு கெட்ட வார்த்தைகள் அசிங்கமாக திட்டிருக்காங்க. அந்த ஆடியோவெல்லாம் நம்மலாம் பார்த்துட்டோம். திரும்ப அதே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நானும் அதை சொல்ல விரும்பலை, எல்லாருக்குமே தெரியும். சமூக வலைதளத்தை ஃபாலோ பண்ணுற அனைவருக்குமே அவங்க என்னென்ன பேசினாங்க ஒரு 2 நிமிஷம் காது கொடுத்து கேட்க முடியாது. பீப்பு ஃபுல்லாகவே பீப் போடுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, ஆளும் தரப்பு பற்றி தான் எப்பயுமே காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும். இதில் காவல்துறை குற்றவாளி கிடையாது. எப்படின்னா, இது காவல்துறை ஒரு பத்திரிகையாளரை தாக்கியிருந்தாலும் நம்ம வந்து அது என்ன காரணம்னு பார்ப்போம். அப்போது ஒபேமை ஆர்டர், காவல்துறைன்றது ஒபேமை ஆர்டர். கான்ஸ்டபிளுக்கு எஸ்ஐ கொடுக்கணும் ஆர்டர், எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும், இன்ஸ்பெக்டருக்கு ஏசி கொடுக்கணும், ஏசிக்கு டிஎஸ்பி கொடுக்கணும், டிசி கொடுக்கணும். இப்படி போகும்போது அந்த இவங்களுக்கெல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே லோக்கலில் இருக்கவர், அப்போ ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னும் போது அவங்க ஆதாரங்கள், போதுமான ஆதாரங்கள். இதுக்கு பலவீனம் எங்கே ஆனதுன்னா, இந்த செய்தியாளருக்கும் இந்த ஒளிப்பதிவாளருக்கும் யாருமே அப்போது உடனடியாக குரல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இதை வெளிப்படையாக சொல்லிடணும். தீபாவளி, பொங்கல், வருடப்பிறப்புக்கு எல்லாத்திற்குமே செய்தியாளர்கள்ன்றவங்க இந்த கல்குவாரியை போய் பார்த்து கேவலமான விஷயத்தை சொல்லும் போது கேவலமான விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு கவர் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, அதில் கொடுத்தோன்னே வந்துடுறாங்க. அப்போது இந்த 2 நபர்கள் இவ்வளோ ஆவணங்களோட அங்கே போயிருக்காங்க. அப்போது இவங்கள மாதிரி நம்ம பண்ண முடியல. அப்போ இவங்களை என்ன பண்ணணும், இவங்களை அக்யூஸ்டாக ஆக்கிடணும். இவங்க பணம் கேட்க தான் போனாங்க. பணம் கேட்க போகிறவன் ஒரு சேனலில் சொல்லிட்டு கூட்டிட்டு போவானா? அப்படி அந்த சுடலை கண்ணு தான் போயிருந்தான்னா அந்த சுடலை கண்ணு ஏன் மீடியாவை கூட்டிகிட்டு போகிறாரு? அவருக்கு தெரிஞ்ச தனியாக போயிருக்கலாம், பஞ்சாயத்துக்கு ஆளுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம், இல்லை அவரோட அட்வொகேட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்.
அப்போது ஏன் சரியாக ஆடலை, மேடை கோணலாக இருந்துச்சு அதனால நான் சரியாக ஆடலைன்ற மாதிரி நீ உன்னால் பேச முடியலன்னும் போது அவர்கள் மேல் அவங்க எதுக்கு அங்கே போனாங்க, இவங்க எதுக்கு இங்கே போனாங்க? திருச்சி ரிப்போர்ட்டர் ஏன் கரூருக்கு வந்து திருச்சி ரிப்போர்ட்டர் ஏன் கரூர், ஏன் திருச்சி ரிப்போர்ட்டர் கரூரில் போய் செய்தி எடுக்கக்கூடாது சட்டம் இருக்கா? நான் அவங்க நிறுவனம் சொல்கிறதா அவர் செய்தி தருவாங்க எங்கே வேணாலும், ஓகேவா? கரூரில் ரிப்போர்ட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன் அதாவது நிறைய உதாரணம் காட்ட முடியும், நிறைய உதாரணம் காட்ட முடியும். ஒரு ஒரு காவல் நிலைய எல்லைக்கு பக்கத்தில் தப்பு நடக்கும்போது அந்த காவல் நிலையம் செய்யாத ஸ்பெஷல் டீம் வெளியே அந்த டிசி ஸ்பெஷல் டீம் போய் தூக்கிட்டு வரும். நேராக விஷயத்துக்கே போயிடலாம். அதாவது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராய, இதெல்லாம் ஆவணங்கள் தான். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் வடக்கு வருவாய் கிராமத்தில் ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இயங்கிட்டு வருது. ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல்ஸ் அதோட ப்ரொப்ரைட்டர் யாருன்னு கேட்டால் மிஸ்டர் எம் பழனியாண்டி எம்எல்ஏ, சிவாயம் நார்த் வில்லேஜ், ஐயர்மலை போஸ்ட் கரூர். இது ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. ஓகே. இன்னொரு கம்பெனி என்ன எடுத்திருக்குன்னா நவமணி மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. நவமணி மைன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதோட மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பி மணி. இவர் டோர் நம்பர் 5/898 அழகு நகர் திருச்சி ரோடு நாமக்கல்ல இருக்கார். இவங்க 2 பேரும் எங்கே போய் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டலுக்கு சொந்தமான கிரஷர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி என்பவருக்கு சொந்தமானது. மேற்படி ரத்னகிரீஸ் ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்திற்கு பழனியாண்டி அடுத்து நிர்வாக இயக்குனர். அது இல்லாமல் புலையன், அந்த சிவாயம் வடக்கு கிராமத்தோட புலையன் 2/2 அமைந்துள்ள குவாரியில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கிரஷருக்கு எப்போ கொடுத்துருக்காங்க இந்த கிரஷர்னு கேட்டால் 10/1/2014 குத்தகை எடுத்திருக்காரு. 2014 குத்தகை எடுத்திருக்காரு. 10/1/2014. அதனால தானே அவர் 2021 எலெக்ஷன் எம்எல்ஏ ஆக முடிஞ்சிச்சு. அதுக்கு பணம் வேணும்ல அவருக்கு. இந்த 10/1/2014 இருந்து 9/7/2019 முடிஞ்சு போச்சு இந்த குத்தகை. 9/7/19 குத்தகை உரிமம் வழங்கப்பட்டு குவாரி குத்தகை முடிவுற்ற நிலையில் 5 வருஷம் தான் முடிவுற்ற நிலையில், அதாவது தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959 விதி எண் 36A கீழ் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இவர் அதையும் மீறி எவ்வளவு எடுத்திருக்காரு அப்படின்னா இவருக்கு கொடுத்திருக்க அளவு எவ்வளவுன்னா 2.34.5 ஹெக்டர் பரப்பளவு தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தான் இவர் எடுத்துக்கணுன்ட்டு. ஆனால் இவர் எடுத்தது எவ்வளோன்னா 5,36,250 கனமீட்டர் வந்து கற்களுக்கு இவர் எடுத்திருக்காரு. சுற்றி இருக்க கற்களை எடுத்திருக்காரு. இதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு வந்து இந்த பல பேர் புகார் கொடுக்குறாங்க. 4ஆம் மாதம் 2023 வந்து ஒரு ஆர்டர் ஆகுது. இவருக்கு எதிராக ஒரு ஆர்டர் ஆகுது. அதை இவருக்கு எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க, பழனியாண்டி சோமரசம்பேட்டை ஸ்ரீரங்கம் வட்டம் திருச்சி மாவட்டத்துக்கு வந்து 2/5, அதாவது மே மாதம் 2ஆம் தேதி 2023 இவர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த பரப்பளவு வந்து புலையன் 2/2 உங்களுக்கு கொடுத்த பரப்பளவு 16,250 மீட்டர் தான் உங்களுக்கு கொடுக்குறது. அதன் சராசரி ஆழம் 33 மீட்டர் தான். ஆனால் நீங்கள் அனுமதியின்றி வெட்டி எடுக்கப்பட்ட கற்களின் கனமீட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க. கனமீட்டர் அளவு 5,36,250 கனமீட்டர் எடுத்திருக்கீங்க. கொடுத்த அளவையும் தாண்டி ரொம்ப அதிகமா போயிட்டாரு. ஆமா, அனுமதியின்றி எடுக்கப்பட்ட கற்களின் அளவு யூனிட்டில் 1,78,750 யூனிட். அதாவது இது கனிம விதி 36A உரிமைதாரருக்கு கீழ்கண்டவாரம் அபராதம் விதித்து இவருக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கிறாங்கன்னா the cost of minerals 5.36,250
அதாவது அரசாணையின்படி மீட்டர் ஒன்றுக்கு 380 ரூபாய் 380 என மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு, அதுவே ரொம்ப கம்மி தான், 380 ரொம்ப மதிப்பு செய்யப்பட்டு மினரல்ஸுக்கு மட்டும் 20,37,75,000 அதுக்கப்புறம் சுத்தி இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு 3,16,38,750 அது இல்லாம ப்ரோசிஜிங் சார்ஜ் ஏரியா அப்படின்னு ஒரு 750 சேர்த்து 23,54,14,500 ரூபாய் இவருக்கு அபராதம். ரூபாய் 23,54,14,500 மட்டுமே கணக்கீடு செய்யப்பட்டு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் வடக்கு கிராம பட்டாப்புல எண் 2/2 மொத்தம் 2.47 பரப்பளவில் சாதாரண கற்களை அத்துமீறி வெட்டி எடுத்ததற்காக திரு எம் பழனியாண்டி என்பவருக்கு அபராத தொகை விதித்து ஆணையிடுகிறது என்பதை வருவாய் கோட்டாட்சியர் அவர் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் பரிந்துரையின்படி அவருக்கும் கொடுக்குறாரு, வட்டாட்சியர் கிருஷ்ணராயபுரத்துக்கும், அதாவது தாசில்தார் கிருஷ்ணராயபுரத்துக்கும் கொடுக்குறாரு, கிராம நிர்வாக அலுவலர் சிவாயம் வடக்கு கிராமத்துக்கும் கொடுக்குறாரு. அதுக்கு உண்டான ஆர்டர் தான் இது. ஏன்டா ஆவணம் இல்லாம பேசக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இது. இது 2023 5ஆம் மாசம் கொடுத்தது. அப்பவே 23 கோடி. அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் வெட்டி எடுத்திருக்காரா? மறுபடியும் வெட்டி எடுத்திருக்காரு. அந்த அபராத தொகையும் கட்டாம திரும்பவும் அத்துமீறி வெட்டி எடுத்திருக்காரு. இந்த காவிரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் கடந்த ஆண்டு தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க இவங்க, 2000 யாராருக்கெல்லாம் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாராருக்கெல்லாம் புகார் கொடுக்குறாங்கன்னா, என்ன நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுதுன்னா, அதை எடுத்து இந்த எம்எல்ஏ மேல்முறையீடு போறாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மேல்முறையீடு போறாரு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மேல்முறையீடு செய்ய போகும்போதே என்ன ஆயிடுது, விசாரணை செய்யாம ஆட்சி அவங்க ஆட்சி இல்லை 3 வருஷம் அப்படியே கிடப்பிலே போட்டுறாங்க. இதெல்லாம் சிஎம் நாலேஜுக்கு போயிருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏதோ ஒரு முறையில் ஒருத்தன் குவாரி எடுக்கிறதெல்லாம் சிஎம் நாலேஜுக்கு போயிருக்குமான்னு ஒரு கேள்விக்குறி. அப்போ கடந்த 3 வருடமா இந்த நிலுவை மேல்முறையீடு மனு அப்படியே கிடப்பிலே இருக்கு, கலெக்டர் ஆபீஸ்லயே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா. அது இல்லாம மேற்படி பழனியாண்டிக்கு சொந்தமான குவாரி குத்தகை நிறைவடைந்த பின்னரும் கிறிஸ்தோர் இயங்கி வந்ததை சுத்தி சமூக ஆர்வலர் புகாரின் பேர்ல சென்னை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு ஆய்வு செய்து அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த ஆய்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க ஒருத்தங்க. ஓகே. தொடர்ந்த உடனே சென்ட்ரல், அதாவது மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் கண்காணிப்பு பொறியாளர்னா சூப்பரண்ட் இன்ஜினியர் இவங்க 4 பேர் அடங்கிய குழுவை போட்டு இந்த குழுவின்படி அவர்கள் இத்தனை ஆண்டுகள் மின்சாரத்தை எவ்வளவு பயன்படுத்தியிருக்காங்க, அதாவது அந்த மின்சாரத்தை எவ்வளவு மின் நுகர்வை கொண்டு அதுல அந்த மின்சாரத்தை வச்சு எவ்வளவு வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு கணக்கெடுத்து இந்த கேஸ் ஒருத்தங்க போனாங்க, சுஸ்மிதான்னு சொல்லிட்டு அவங்க பேருன்னு நினைக்கிறேன். அவங்க 8வது கன்சர்ன் பார்ட்டியா 9ஆம் பார்ட்டியா, இவங்களோட சேர்த்து இதுல பழனியாண்டி 8வது பார்ட்டி, இவங்க எல்லாரும் சேர்த்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலா யாரா இருக்க போதா, த மெம்பர் செக்ரட்டரி ஸ்டேட் லெவல் என்ரோல்மெண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் அத்தாரிட்டி பனங்கல் மாளிகை சைதாப்பேட்டை, த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கரூர், த மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, த கமிஷனர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி ஆஃப் மைனிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆலந்தூர், டிஸ்ட்ரிக்ட் என்ரோல்மெண்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் போது, டிப்டி டைரக்டர் மைன்ஸ் அவங்களுக்கு போது, த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கரூர் டிவிஷன் சர்க்குல் தமிழ்நாடு ஜெனரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கரப்ஷன் டிஎன்இபி இதுக்கு போது. அது இல்லாமல் அவங்க கூட அதில் தெளிவாக ஒரு ஆர்டர் போடுறாங்க, 23 பக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. மாண்புமிகு நீதியரசர் மதுரை பெஞ்சில், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் புஷ்பா சத்யநாராயணன் அவங்க எப்போ போடுறாங்கன்னா, கடந்த ஆண்டு 2025 ஜனவரி 21ஆம் தேதி இந்த ஆர்டர் போடுறாங்க. ஓகே. அதாவது
இவங்க எல்லாம் கமிட்டி போட்டு ஏற்கனவே 23 கோடியே சில்லறை இவங்க தரணும், அதுக்கு நடுவில் இவ்வளோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து மாவட்ட ஆட்சியரோட சேர்த்து நீங்கள் எல்லாருமே இந்த கமிட்டி போட்டு அந்த இந்த 2 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் என்ன ஆயிடுறாரு திடீர்னு பார்த்தா இதுக்கு நடுவில் மேற்படி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அதான் இவங்க தானே திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையும் உள்ளே வந்துடுறாங்க. அதாவது ஆய்வு செய்ய ஆணை எடுக்கிறாங்க. இதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல சிவாயம் வடக்கு கிராமத்தில் புல எண் 8/2A 8/2B மற்றும் 10/2B மேற்படி ரத்னகிரீஸ்வர் ப்ளூ மெட்டல் நிறுவனம் திரும்பவும் 2021ஆம் ஆண்டு கிரயம் பெற்று அந்த இடத்த கிரயம் பெற்றுருது. கிரயம் பெற்று சட்டத்திற்கு புறம்பான வகையில் கற்களை வெட்டி எடுக்குது. மேற்படி திரும்ப வெட்டி எடுக்குது. ஆர்டரே வாங்கல, பர்மிஷனே கிடையாது, வேற இடத்துல. அதாவது கிரயம் பெற்று சட்டத்திற்கு புறம்பான வகையில் என்னது ஆர்டர் வாங்கலன்னு தானே அர்த்தம். இதை வெட்டி எடுக்கப்பட்டு பழனியாண்டி கிருஷ்ணருக்கு வந்தது. திரும்ப பழனியாண்டி கிருஷ்ணருக்கே வருது அரைக்கிறதுக்கு. அங்க எடுக்கிறது இவங்க தான், கிரஷருக்கும் இவங்க கிரஷருக்கே வருது. இதுக்காக அவங்களுக்கு தண்டம் விதிக்கப்பட்டதான் 23 கோடிக்கு அதிகமாக தண்டம் விதிக்கப்பட்டதுல மேற்படி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் WP நம்பரு 2076/3/2025 படி வழக்கு தாக்கல் செய்து தொடர்புடைய 3 மாத காலத்துக்குள் நடவடிக்கை எடுக்கும் மாதிரி 8/8/2025 போடுறாங்க. திரும்ப போன வருஷம் 8/8/23 இல்லாம பிளஸ் 20 கோடி. ஆமா, அதாவது என்னன்னா 2/2க்கு 23 கோடி, அது இல்லாம இன்னொரு 20 கோடி. மாண்புமிகு நிதியரசர் புஷ்பா சத்யநாராயணன் நிதியரசர் அவங்க ஜனவரி 21 2025 ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது இல்லாம இந்த வழக்கு போடுறாங்க. இது 8/8/2025 போட்டு 3 மாதங்களுக்குள்ள இதை நடவடிக்கை எடுக்கணும்னு போடுறாங்க. ஆனா 3 மாதங்களை கடந்து விட்ட நிலையிலும் எந்தவித பணி ஏற்கனவே கலெக்டர் கிட்ட கொடுத்த மேல்முறையீடே 3 வருஷமா தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்துதான் அந்த ஆர்டரை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப வாங்குறாங்க WP நம்பர்ல. இதுல ப்ளூ மெட்டல் கிரஷர் யூனிட் தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பா செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்குண்டான அவங்க கொடுத்த புகார் தான் இந்த புகார். இது இல்லாம 21 ஜனவரி 2025 புஷ்பா சத்யநாராயணன் போட்ட ஆர்டர் காப்பியில தான் தெளிவா 61வது காலத்துல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல இந்த வழக்கை தொடுத்த நபர் violence has happened during the period when the applicant was partner of the firm. அப்ளிகண்ட் இதுல பார்ட்னர்ல இருக்காங்க, அதனால இவங்களும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுது, மற்றொரு கம்பெனியில அவங்க குத்தகை எடுக்கிறாங்களா, அந்த கம்பெனில இவரோட மகன், அதாவது பழனியாண்டி மகனே ஒரு டைரக்டரா மாத்துறாரு. யாரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அது நியாயமா பார்த்தா புருக்கி பையன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரவுடி பையன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரவுடி பையனை ஒரு மெம்பர் ஆக்குறாங்க. விமலநாதன் நீ கும்பலை கூட்டிட்டு அடிச்சனா ரவுடி தானே, நீ கூலிப்படை வச்சு அடிச்சனா ரவுடி தானே நீ. அப்போ அவங்க கமிட்டி என்ன போடுறாங்க, ரிஜினல் ஆஃபீஸர் MOEF சென்னை அண்ட் TNPCB, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசு கட்டுப்பாடையும் பொல்யூஷன் போர்டு, அதோட ஆர்டர் தான் நீதிமன்ற ஆர்டர் தான் இது. அதன் பிறகு மதுரை பெஞ்சில் இவங்க தாக்கல் செய்கிறாங்க. காவேரி மற்றும் நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் 2012 போட்டுக்கிட்டு இருக்கு. சுடலை கண்ணு அப்படின்றவர் நாச்சியம்மாள் கடை பஸ் ஸ்டாப்பு, விவேகானந்த ரோடு, வீட்டுக்கார வாசல், ஈரோடு, அந்த விலாசத்தில் த செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டேரியட், த கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி ஆஃப் மைனிங் அவங்களுக்கும், த சேர்மன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் கரூர் அவங்களுக்கு ஏற்கனவே 2025 த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க சங்கத்து 2025 WP நம்பரில் அவங்க அந்த வழக்கு போட்டு அந்த வழக்கை அவங்க நடத்துகிறாங்க. அதுக்குண்டான ஆதாரம். அது இல்லாமல் இவங்க அந்த காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கம் சுடலை பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணுறது, செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, த கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி ஆஃப் மைனிங் இவங்களுக்குலாம் புகார் கொடுத்துருக்காரு. இந்த கேஸ் நம்பரோட போட்டு இதையும் ஒரு 10 பக்கத்துக்கு புகார் கொடுத்துருக்காரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரத்னகிரீஸ்வரர் ப்ளூ மெட்டல்ஸ் மிஸ் நேம் ஆஃப் லீஸ் மிஸ் பழனியாண்டி பழனியாண்டி, குவாரி ஆஃப் நம்பர் 2/2, டேட் ஆஃப் எக்ஸ்பிரி ஆஃப் லீஸ் 97/2000 2019 7ஆம் மாதம் 9ஆம் தேதியோட முடிஞ்சிருது. த நவமணி மைன்ஸ் பிரைவேட் லிமிடெட் குவாரி நம்பர் 15/1 15/2 பிப்ரவரி மந்த் ஆஃப் 2029 தான் அவங்களுக்கு முடியுது. இப்போ இதுலயே அவங்க மகன் ஒரு பார்ட்னரா இருக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் DRS கிரஷர் ரத்னம்னு ஒருத்தர் 30 இதெல்லாம் தனியாக அவர் கொடுத்துருக்காரு. இதில்
Pioneer MLA second one is owned of his son Mr. Vimalanathan. The raw material of the Ratnagiri blue metal crusher supplied with quarry 2/2 Shiva North Village கிருஷ்ணராயபுரம் தாலுகா. அதில் அவங்க கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து இட்டுக்கட்டி சொல்லலை. இது இல்லாமல் நமக்கு ஒரு தகவல் என்னன்னா, இதில் நம்ம எடுத்த தகவல் படி அந்த கிரஷரோட புகைப்படங்கள், இந்த கிரஷர் என்ன பண்ணியிருக்காங்க, அதான் நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல, தெலுங்கு படத்துலலாம் ஒரு 100 லாரிகள் உள்ள வந்து பள்ளம் தோண்டி எடுக்கிற மாதிரி, இப்போ கூட அந்த 10 தலை படத்தில் எடுக்கிற மாதிரி வெட்டி வெட்டி எடுத்திருக்காங்க. அதாவது வெட்டி எடுக்கப்பட்டுருச்சு இந்த இடத்த மட்டும். இதுதான் அந்த கிரஷர். சைட்டு 8/A. இதில் தெளிவாக போட்டிருக்கு, சிவாயம் நார்த் வில்லேஜ் கிருஷ்ணராயபுரம் தாலுக்கா 2/A 8/2B. இது வந்து இதை ஃபுல்லாக கூகுள் இமேஜ் படி அந்த இடமே காணும். அப்போது எவ்வளோ தூரத்துக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கடைசியாக 2025ஆம் ஆண்டு இந்த 8ஆம் மாதம் 8ஆம் தேதி போட்ட ஆர்டரில் மாண்புமிகு நிதியரசர் மிஸ் ரமேஷ் அண்டு லட்சுமி நாராயணன் அவர்கள் போட்ட வழக்கில் வந்து ஆர்டரே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 20/763 இந்த ஆர்டர் தான் நம்ம சொன்னேன், 8/8/2025. இதில் அந்த ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்க, வித்தவுட் கோயிங் ஆன் டு மெரிட்ஸ் பெட்டிஷனர் ரெப்ரசன்டேஷன் the concern of the petitioner update filed the opportunity of interested parties within a period of 3 months for the date of receipt of copy of this order. 3 மாத காலம்னா 8/8/2025 போட்டதுக்கு 3 மாத காலம்னா 9/10/11 12/1. அப்போ இந்த பார்ட்டியை கேஸ் போட்ட காவேரி மற்றும் நீர்வள பாதுகாப்பு சங்கம் அவர் தான் இந்த ஆர்டரை வாங்குறார். அப்போ 8/8/2025 ஆர்டர் போட்டு 3 மாதம்னா 9/8 10/8 11/8 முடிஞ்சிச்சு. அப்போ 12/1 வரப்போகுது. அப்போ எக்ஸ்ட்ரா 3 மாதம் முடிந்தும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும் போது ஒரு செய்தியாளருக்கு என்ன வேணும்? புகார்தாரர் வேணும். கமிஷனர் அலுவலகத்தில் எல்லாரும் போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்துட்டு கீழே வந்து பத்திரிகையாளரை சந்திப்பாங்க. என்ன நடந்துச்சுன்றதை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்குறாரு. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஊடகத்துக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆர்டரையும் எடுத்துக்கொண்டு வாங்குங்க, இந்த மாதிரி திரும்ப எடுக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக்கிங் தரேன் அப்படின்னு. ஒரு செய்தியாளருக்கு என்ன தேவை? பிரேக்கிங் தான். ஒரு வக்கீலுக்கு என்ன தேவை? நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை ஆர்கியூமெண்ட் வாதாடி நல்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது தான். அதுதான், இதுதானே எல்லாருக்குமே ஒன்று. அப்போது ஒரு செய்தியாளர் இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் எடுக்கணும் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம், நீங்கள் எல்லாரும் எழுதுனது இல்லாமல் நீங்கள் வாய்க்கு வந்ததை தனி மனித அந்தரங்கத்தையும் மற்ற விஷயத்தையும் பொம்பளைங்க விஷயத்தையும் எதெல்லாம் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வெளியிடுவீங்க. ஒரு செய்தியை வெளியிடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸையும் போட்டு அதையும் மீறி வெளியிடுவீங்க. ஒரு சம்பவம் நடந்து 40 நாள் பொறுத்து அந்த இடத்துக்கு போய் வாங்கிட்டு வருவீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், இவ்வளோ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு ஒரு செய்தியாளரும் ஒரு கேமராமேனும் போனால் அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போது இந்த புகார் மீது தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள், வழக்கறிஞர் அவங்க பார்த்துப்பாங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்கள பார்த்துப்பாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் எதன் அடிப்படையில் போயிருக்காரு? அப்போ அந்த பத்திரிக்கையாளர், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது உபகாரம் இல்லைன்னா கூட உவத்தியம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் தனியாக விலகியாவது போங்க, அவன் மேலே அலிகேஷன் பண்ணாதீங்க. அவன் நிறுவனத்துக்கு சொல்லி தான் போயிருக்கான். அந்த ஆடியோலாம் வெளியே வந்துட்டு தானே இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த பொறுக்கி ரவுடி பையன் திரும்ப அவனை சொல்கிறேன்னா, பெட்ரோல் பங்கில் போயிட்டு அங்கே ஸ்பாட்டில் இருந்த பெட்ரோல் பங்கில் போய் அண்ணே 1 மணி நேரம் சிசிடிவி அழிங்க அப்படின்றாப்புல, இல்லை விமல் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அந்த பெட்ரோல் அண்ணே இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலீட் பண்ணுறீங்க, அண்ணா வந்து கேட்பாங்கண்ணே, கொஞ்சம் டெலீட் பண்ணி விட்ருங்கண்ணே. விமல் அவனை அடிச்சிருக்கணும் விமல். என்ன அப்போ இவ்வளோ நேரம் அடிக்காமல் என்னடா பண்ணீங்க? எல்லாம் அடிச்சு தானே விட்டீங்க. அப்போது எம்எல்ஏ அங்கே இருந்தார் இல்லைன்ற விஷயத்துக்கே நம்ம போகல. நம்ம நேர்காணலில் எம்எல்ஏ அங்கே இருந்தார் இல்லைன்ற விஷயத்தையே போல, அதை விசாரிக்க வேண்டியது போலீஸ். ஆனால் இவ்வளோ ஆதாரம் இருக்கு, அந்த விமலானா தானே ஏன் கைது பண்ணல? அந்த செய்தியாளருக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த ஒளிப்பதிவாளருக்கு ஒரு பையன் 10வது படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கான். அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் என்னாச்சு? சரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணுறாங்க, 6வது மாடியில் வச்சுருக்காங்க, ஐசியூவில் இருந்தாங்க, அப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்தாங்க. அதாவது
ஊடகங்கள்லாம் அறிக்கை விட்டாதான் செய்தியாளர் இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? ஊடக சங்கங்கள்லாம் அறிக்கை விடணுமா? ஊடக சங்கங்கள்லாம் ஒவ்வொன்றும் வடக்கு துருவம் தென் துருவமா இருக்கு. அதனால காவல்துறை எந்த ஊடக சங்கங்களையும் உயர்வாகவும் தாழ்வாகவும் எடுத்துக்கூடாது. எல்லாமே ஒருவருக்கு காந்தம் இரும்பு போல் ஒன்று ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இங்க அவங்களுக்கு வந்தா மட்டும் பத்திரிகையாளர் குரவழியை ஒழிக்கணும், ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் குரவழி என்னங்க, இதே மற்றவனுக்கு தலங்கும் போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா, முன்னாள் ஜாங்கிட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் இருக்க முன்னாடி ஒரு செய்தியாளரை முதல் தாக்குறாங்க. அவர் மேலே தப்பும் இருக்கு. தாக்கும்போது ஒட்டுமொத்த பத்திரிகை அமைப்பும் அவர் பக்கத்தில் போய் காவல்துறை அதிகாரி பக்கத்தில் போய் நின்றுச்சு. இன்னைக்கு ஒரு கான்ஸ்டபிள் ஒரு செய்தியாளரை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களை எவ்வளோ நாள் மதிப்பாங்க? அந்த நிறுவனத்தில் இருக்க வரைக்கும் அந்த ஐபிஎஸ் டேபிளில் உட்கார வச்சு 20 நிமிஷம் காப்பி கொடுத்து பேசுவார். அந்த நிறுவனத்தில் விட்டு அந்த லேபிள் போயிடுச்சுன்னா நீங்கள்லாம் அட்ரஸே இல்லை. காவல்துறை இதில் நம்ம விமர்சிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. காவல்துறை ஒபே மை ஆர்டர். இதுக்கு நம்ம காவல்துறை விமர்சனமே பண்ணலை. செய்தியாளர்கள் அதாவது சேற்றை அள்ளி இறக்கிறாங்க. இவ்வளோ ஆவணங்கள் இருக்கு. அப்போ இவ்வளோ ஆவணங்களை ஒரு செய்தியாளர்கிட்ட கொடுத்தா அதை வெளியிடுறதானே அந்த செய்தியாளரோட நடுநிலை. அவனோட செய்தியாளருக்கு என்ன பஞ்சம்? செய்தி தானே பஞ்சம். அப்போ கொடுக்கறதானே எடுப்பாங்க. அப்போ எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ, நான் இப்பயும் திமுக எம்எல்ஏவை குற்றம் சொல்லலை. அவர் பணம் கட்டாததுக்கு நீதிமன்றத்திலேயே அவமானம், அது அவருக்கு தண்டனை கட்டி தான் ஆகணும். அது முதல்வர் அவரை நடவடிக்கை எடுக்கணும். இனி அவர் எதிர்காலத்திலே அவர் எம்எல்ஏ ஆக முடியாது, ஆகவே முடியாது. முதல்வர் இதெல்லாம் பெரிய இடம் போயிடுச்சு. இனிமேட்டு பழனியாண்டி எம்எல்ஏன்ற ஆசையை விட்டுருனா அவங்க பையனை ரிமாண்ட் பண்ணணும். செய்தியாளர்கள் புகார் கொடுத்த தரப்புலேருந்து கொடுத்த புகார் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்றது தெரியல நமக்கு. இப்போ இது போன்ற ஒரு ஆவணங்களை வைத்து கொண்டு தான் செய்தியாளர் அங்கே போயிருக்காங்க. அவர்கள் இவ்வளோ நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கினவங்க போயிட்டு 2 கேமராமேனும் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேமராமேனும் கூட்டிகிட்டு போய் 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்க போனான்னு சொல்லிட்டு, அப்போது கடைசியாக அந்த பழி எங்கே போடுவாங்க? பத்திரிக்கையாளர் மேலே போடுவாங்க. அது அவங்க வேலை. அது காவல்துறையில் அவங்க எங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாங்க. அதை விசாரிக்க வேண்டியது காவல்துறை வேலை. நீங்கள் ஏன் செய்தியாளர் ஏன் அவங்களுக்கு இது பண்ணுறீங்க? இப்போது நமக்கு அந்த கதிரவனும் செபாஸ்டியனும் உறவினர் கிடையாது. ஒரே நேர்கோடு தான் பத்திரிகையாளர்ன்ற ஒரே நேர்கோடு. இவ்வளோ ஆவணங்கள் இருக்குது. இன்னமும் ஆவணங்கள், வீடியோவுக்கு புகைப்படங்கள்லாம் இருக்குது. ரவுடி பொறுக்கி விமலநாதன் மீது நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க காவல்துறைன்றத ஏன்டா தாக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு போய் இந்த உள்ளே இருக்க பெயினில் யாரோ உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் கேஸ் ஆவாங்க? யார் பலிகேடாவாங்க? தாக்கப்பட்ட எய்தவர்கள் இருக்கும்போது அம்பை நம்மை குறை சொல்வதா? காவல்துறை சட்டப்படி தாக்கியவர்கள், அதுக்கு தலைமை ஏற்ற விமலநாதன் எல்லார் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும்னு தான் இந்த நேர்காணல் மூலிமா அங்கே நடந்த சம்பவத்தை நம்ம சொல்கிறோம். ரொம்ப நன்றி விமல் சார். குறிப்பாக அந்த கரூர் கிருஷ்ணராயபுரம் குவாரியில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக இல்லீகலாக பல வருஷமாக மைன்ஸ் நடத்தி ஒரு மிகப்பெரிய அரசுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் காரணமாக கோர்ட்டே அவங்களுக்கு அபராதம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் அபராதம் போட்டிருக்காரு. அபராதத்தையும் கட்டாமல் மேல்முறையீடு பண்ணி அந்த மேல்முறையீடு கலெக்டர் ஆஃபீஸ் தூங்கிட்டு இருக்கு. அதையும் மீறி சட்டவிரோதமாக கனிம வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு தான் அந்த செய்தியாளர் அங்கே போயிட்டு அந்த செய்தியை படம் பிடிக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு முழுக்க பின்னணியில் நடந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. செய்தியாளரை தாக்கிய எம்எல்ஏவுடைய மகன் விமல்நாதனை கைது பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கீங்க. கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. இந்த நேர்காணல் என்பது மிக முக்கியமான நேர்காணல். என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார்.